கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன நிக்குதம்மா. Hello everyone, welcome back to my channel Priya's English World. So today in this video you are going to see about a special content. Usually you have seen my video, everything is related to spoken English. So before that I would like to tell one thing with you, which is I am going to speak in Tamil. So guys, நான் எப்பவும் போல இன்னைக்கு காலேஜ் வந்திருந்தேன். என்னோட கிளாஸ் ரூம்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ எங்க HOD சார் வந்து ஒரு பேப்பரை கொடுத்து உறுதிமொழி எடுக்க சொன்னாரு. சரி, நான் தான் வந்து கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல, அதாவது கிளாஸ் முன்னாடி போய் நின்னுட்டு அந்த உறுதிமொழி படிச்சேன். அந்த உறுதிமொழி என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தாய்மொழி தினம், உலக தாய்மொழி தினம். So then after I have realized that yes, we are Tamil people. தமிழனா இருந்துட்டு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டட் கான்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். சோ நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஓகே நம்ம நிறைய கான்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சம்பந்தமா போட்டுட்டோம், தமிழ் சம்பந்தமா எந்த கான்டென்ட்மே நான் போடல. அண்ட் ஐ திங்க் we have recently started குரல் இங்கிலீஷ் சீரீஸ் in our channel. So it is also very beautiful, no? அதான் நினைக்கிறேன் அப்படின்னா, உலக தாய்மொழி தினத்தன்று தமிழ்ல வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன கண்டென்ட் வந்து பேசுறதுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஞாபகம் வரல. அப்ப நான் யோசிச்சேன், நான் 10வது 12வது படிக்கிறப்போ நான் ஒரு கவிதை ஒண்ணு யூடியூப்ல பார்த்தேன். அது எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வைரமுத்து. சோ கவிஞர் வைரமுத்து எல்லாருக்குமே தெரியும்ல. சோ ஒரு கவிதை பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. அதை நான் அப்ப படிச்சேன். தென் அப்புறம் நான் மறந்துட்டேன். இப்ப நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல நிக்கிறேன். இன்னைக்குதான் நான் உணர்ந்தேன், நம்ம தமிழனா பிறந்துட்டு நம்ம இங்கிலீஷ் சேனல்ல வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோமே தவிர தமிழ் மொழியோட சிறப்பை நம்ம வந்து எடுத்து சொல்லவே மறந்துட்டோம். அப்படி இதனால இந்த இனிய நாள்ல தமிழ்ல உங்ககிட்ட உரையாட நான் விரும்புறேன். சோ நான் பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு அம்மாவை பற்றிய கவிதை. முதலாய் அம்மாவுக்கு 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளை உன் பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காட்டெல்லாம் மகம் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகம் பேச்சு ஓங்கேத்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய்ப்பத்தி எழுதி என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் தந்த பொன்னே குலமகளே, என்னை புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான வயிற்றினில் நீ சுமந்ததில்ல, வைரமுத்து பிறப்பான வயிற்றினில் நீ சுமந்ததில்ல, உன் வயிற்றினில் சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிடுச்சு. கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கண்ணுகாது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவால பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ, இந்த விவரங்கள் ஏதுன்னு தெரியாம நெஞ்சோட்டி வளர்த்த உன்னை நினைச்சா அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன நிக்குதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொழகழன்னு வடிக்கையில அம்மி மணக்கும், அடுத்த தெரு மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய் வெடியும், கருவாடு தேன் ஒழுகும், கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சில் ஊறும். வறுமையில நாமப்பட்ட வழிதாங்க மாட்டாக பேனா எடுத்த பிரபஞ்சம் பிச்சறிஞ்ச பாசம் வந்த வேலையிலே காசு பணம் சேரலையே, காசு வந்த வேலையிலே பாசம் வந்து கூடலையே, கல்யாணம் நான் செஞ்சு கதியத்து நிக்கையில பெத்த அப்பன் சென்னை வந்து சொத்தெழுதி போன பின்னே 5-6 வருஷம் உன் ஆசை முகம் பார்க்காம பிள்ளை மனம் பித்தாச்சே, பெத்த மனம் கல்லாச்சே, படிப்பு படிச்சுக்கிட்டே பணம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே, பாசம் கண்ணீரு பழைய கதை எல்லாமே விரிச்சோடி போன வேதாந்தம் ஆயிடுச்சே. வைகையில ஊர் முழுக பல்லோரும் சேர்ந்தழுக கைப்புடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுனா உனக்கு வேற பிள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுனா
எனக்கு வேற தாய் இருக்கா. நன்றி. தமிழ் பீப்புள், நம்ம தமிழனா பிறந்து என்னதான் இந்த காலத்துல ஆங்கிலம் என்பது நம்மள ஆளுமைப்படுத்தினாலும், இங்கிலீஷ்லாம் கத்துக்கணும்னு நினைச்சாலும், என்னதான் நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாலும், நான் தமிழன் என்றதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். உலகத்துல 1000 மொழிகள் இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச மொழினா என்னோட தாய்மொழி தான். அது என்ன அப்படின்னா தமிழ். பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் பேசுறவங்களால தமிழை நல்லா உச்சரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்ல. தாய்மொழி மீது உங்களுக்கு பற்று இருந்தா நீங்க எல்லா மொழியுமே கத்துக்கலாம். நீங்க எந்த மொழி கத்துக்கிட்டாலும் உங்க தாய்மொழியை நீங்க மறக்க மாட்டீங்க. நம்ம பாரதியாரே சொல்லியிருக்காருல்ல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்லிட்டு. அவர் அத்தனை மொழிகள் கற்றதுனாலதான் தமிழ் மொழி ரொம்ப இனிமையான மொழின்னு சொல்ல முடிஞ்சது. அதே போல தமிழர்களாகிய நாம இங்கிலீஷ் கத்துக்கிறது தப்பு கிடையாது, இங்கிலீஷ் பேசுறது தப்பு கிடையாது. நம்ம எந்த மொழி கத்துக்கிட்டாலும் எந்த மொழி பேசினாலும் நம்ம தாய்மொழியை மறக்காம அதுக்கு எந்த ஒரு மாசு கலங்கமும் ஏற்படாம இருந்தாலே போதும். This is my opinion from my heart. So that's it all about this video, guys. If you like this video, do let me know in my comment section. If you have not subscribed to my channel, do subscribe. Thank you so much for your precious time.